ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோச்சனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும், அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது, அதீத சுபத்துவம் அடையக்கூடியது. சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஆனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில்
உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம், கூடவே 12ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் மூலியமாக அதீதமாக நன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 8ஆம் இடத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பண வருமானம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத இடமான திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக திடீர் பண வரவு வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எதிரிகள் அற்ற நிலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இந்த இது பண்ணுறவங்க, அதாவது இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, மியூசிஷியன்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கவிஞர்கள், புலமை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, பாடலாசிரியர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும், தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி அவரே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலையின் மூலியமாக திடீர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றமான இடம், ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய இடம்ன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலகட்டமாக அமைய போகிறது. இது 23ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்தவித போட்டித் தேர்வு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோடு இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நிலத்தகராறு, நிலத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சுமூகமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோ. கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு தானம் கொடுக்கறத கொஞ்சம் ஜாகிரதை கொடுங்க. கொள்ளு தானம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதனுக்கு உண்டான துளசி செடி அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் கொண்டு போய், அதாவது மகாவிஷ்ணு இல்லைன்னா பெருமாள் கோவிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இது அமைய போகிறது.